இருக்கிற உப்பு வந்து சிங்க்ல அடைச்சதுனால சிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே வரல. சிங்க திறந்தாலே தண்ணி வராம உப்பு உப்பா தான் வருது. எவ்வளவு உப்பு தெரியுமாங்க? இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரியும். ஏன் கூட இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. நம்மளோட கஸ்டமரோட ப்ராப்ளம நம்ம சால்வ் பண்றதுக்காக நம்ம போன இடம் தான் நம்ம சென்னை பம்மல்ல இருக்கிற நம்ம கஸ்டமர் வீட்டுக்கு போயிருக்கோம். சரி, இப்போ நம்ம கஸ்டமர் வீட்ல என்ன ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்ல இருக்கிற சிங்க்ல இருக்கிற டேப்ல வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப ஸ்லோவா வருது. காரணம் சால்ட் அடிச்சிருக்கு. அப்புறம் வந்து பாத்ரூம்ல எல்லா டேப்லயும் தண்ணி ஸ்லோவா வருது. இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்காக நம்ம அண்ணன் மேல போயிட்டு பைப்பை கட் பண்ணி உள்ள பார்த்தா தான் தெரியுது சால்ட்டோட சேர்ந்து நிறைய அயனும் ஃபார்ம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பிளாக் அயன் நிறையவே இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. என் கையில இருக்கிற அழுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு பைப்ல இருந்தது. எவ்வளவு அழுக்கு இருக்கு பாருங்களேன். நம்ம வந்து லிக்விட் எடுத்து சூப்பரா க்ளீன் பண்ணிட்டோம். நீங்களே பாருங்க. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொட்டு அழுக்கு கூட இல்ல. அதுக்கப்புறமா பைப்பை செட் பண்ணி நம்ம கீழே வந்துட்டோம். கீழே வந்த உடனே அடுத்து நம்ம என்ன பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா சிங்கை தான் கம்ப்ரஸ் பண்ணணும். ஏன் வந்து பாத்தீங்கன்னா டூ மச் ஆஃப் சால்ட் வந்து சிங்க்ல அடைச்சிருக்கு. சால்ட் அடைச்சதுனால சிங்கை திறந்தா தண்ணி ஃபுல்லா தேங்கி நிக்குது. தண்ணி கீழே போல. அதுக்கப்புறமா நம்ம சிங்கை கம்ப்ரஸ் பண்ணி முடிச்ச உடனே சிங்கை திறந்த உடனே எவ்வளவு சால்ட் வந்திருக்கு பாருங்க. இது எல்லாமே பைப்ல இருக்கிற சால்ட் தான். இந்த சால்ட் சிங்க்ல இருந்ததுனால தான் தண்ணி வந்து அவங்களுக்கு ஸ்லோவா வந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லா சால்ட் ரிமூவ் பண்ணிட்டு சிங்க் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா அங்கே நம்ம அடைப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அப்பதான் நமக்கு எல்லா சால்ட்டுமே கிளியர் ஆகும். அதுக்கப்புறமா சிங்க திறந்த உடனே தண்ணி வந்து உப்பே இல்லாம சூப்பரா வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம பாத்ரூமுக்குள்ள போயிட்டு எல்லா டாப்பையும் கம்ப்ரஸ் பண்ணோம். அப்பதான் நம்ம பாத்ரூம் இருக்கிற எல்லா அழுக்குமே வந்து சூப்பரா பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஃபைனலா பாத்ரூம்ல இருக்க எல்லா டாப்பையுமே திறந்த வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப சூப்பரா ஃபாஸ்டா வந்துச்சு. கொஞ்சம் கூட சால்ட்டே இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.